ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று பட்ஜெட் முடிஞ்சுது. ஸோ நேற்று ஆப்ஷன் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்று வந்து ப்ரீமியம் மெல்ட்டான விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ அது யார் யாருக்கு ப்ராஃபிட் கொடுத்தது அண்டு என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, பட் எல்லாமே வந்து தகுடுபடி ஆகிருக்கு. மார்க்கெட் எங்குமே நகரல, அப்படியே ஃப்ளாட்டாக ரொம்ப முடிச்சிட்டான் அப்படின்றது தான் விஷயம். ஸோ ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை மார்க்கெட்டில் நேற்று நடந்ததை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ நேற்று பட்ஜெட்டில் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி பெருசாக இருந்ததா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இல்லையானு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த நிறைய எஃப்ஐஎஸ் வந்து நேற்று இந்த ஒரு ட்ரேடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது தான் விஷயம். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சாட்டர்டே வந்து ஃபால் ஆனது அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமு 12 மணி ஆகுது நேற்று மதியானம். ஸோ இன்ஃபோசிஸில் ஜஸ்ட்டு வால்யூம் வந்து 4 லட்சம் குவான்டிட்டி தானா. டிசிஎஸில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 60,000 குவான்டிட்டி தான் வந்து வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 2 கவுண்டர்லேயும் அட்லீஸ்ட் இன்ஃபோசிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரத்துலேயே அதெல்லாம் வந்து ஒரு 15-20 லட்சமாவது போயிடும். ஓகேங்களா. ஸோ ஒரு 4 லட்சம் தான் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் ரொம்ப க்ரூஷியலான டைமு பட்ஜெட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே, குவான்டிட்டி இல்லைன்னு தெரியும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் வந்து எஃப்ஐ வந்து இல்லைன்ட்டு. ஸோ அதனால தான் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 கோடி 800 கோடி தான் நேற்று செல் பண்ணியிருக்காங்க. நிறைய எஃப்ஐ வந்து நேற்று மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது தான் விஷயம். அப்போது இது நல்ல பட்ஜெட்டா இல்லைனா கெட்ட பட்ஜெட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது யாராலையும் வந்து சொல்லவே முடியாது. இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு மாதம் மார்க்கெட்டோட போக்கை விட்டுருணுங்க. ஒரு மாதம் மார்க்கெட் ட்ரெண்டே சொல்லிடும் இந்த பட்ஜெட் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. அடுத்து கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஆர்பிஐ இருக்கட்டும், விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு சாதகமாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போ இந்த பட்ஜெட்டில் மார்க்கெட்டுக்கு சாதகமாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை 12 lakh வரையும் இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல விஷயம். இது மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 78,000 80,000 இனி இந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு சேவ் ஆகும். 12 லட்சம் வரைக்கும் உள்ளவங்களுக்கு. அப்போது இந்த 80,000 எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் அதில் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூட போடலாம். மோஸ்ட்லி வந்து ஸ்பெண்டிங் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நேற்று இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமே கன்சியூமர் டியூரபிள்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே செம்ம ஒரு ரேலி ஆகிடுச்சு. ஆட்டோமொபைல் ரேலி ஆகிடுச்சு. இது எல்லாமே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து யூஸ் டு பை இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக பை பண்ணுவாங்கல்ல, இன்னும் அவங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் அந்த கம்பெனிக்கு வருவாய் அதிகமாக கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு புஷ் நேற்று இருந்தது. இதை விட்டுடலாம். ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டில் இடியே விழுந்த மாதிரி ஒரு விஷயம். ஐவி கிராஷ் வந்து பெருசாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 26% நேற்று மட்டுமே இறங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்ன நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 380 ரூபாலேருந்து 400 வரையும் இருந்த விஷயம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகி கிட்டத்தட்ட ஒரு 160லேருந்து 170 வரையும் ஆயிருக்கு. ஸோ 200 ஒரு நாளில் வந்து டிகே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆகும். அந்தளவு மார்க்கெட்டில் ஒரு ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 கிட்ட இருந்த இந்தியா விக்ஸு நேற்று வந்து 14ன்னு மாறிடுச்சு. இதை தான் நான் இங்கே 26% ஜஸ்ட் ஒரு 1.5 நாளில் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை ஈவினிங் வந்து 19 இருந்தது. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 14க்கு வந்துருச்சுன்னா 26% வந்து ஐவி கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன ப்ரோ நெக்ஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த 14 இருக்கிற விக்ஸும் சரி, இப்போ இருக்கிற 170 ப்ரீமியம் மார்க்கெட்டுக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு நாளான்னைக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், இந்தியா விக்ஸை ஏற்ற விடுவாங்க. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் ஏற்றும் போதே எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் எஃப்ஐஐக்கு பெருசாக வந்து விஷயங்கள் இல்லை. இது அகெயின் டிஏ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படின்றதுனால மார்க்கெட்டிங்லேருந்து மறுபடியும் வந்து விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸி விழ ஆரம்பிக்கணும் ஒன்றும் இல்லைங்க. இன்னும் லோ என்ன போச்சு 22,750 போச்சுல்ல, மார்க்கெட் அங்கே போக கூட வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. இன்னும் 2-3 நாள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு. ஸோ இந்த 14ன்ற விக்ஸ் வந்து 10 கண்டிப்பாக. இது 15 நாளைக்கே கூட மாறும், நாளைக்கு நாளானிக்கே கூட மாறும். இந்தியா விக்ஸு அகெயின் வந்து ஷூட் அப் ஆகும்.
ஆக வாய்ப்பு நிறைய அதிகம். ஸோ அப்படி மாறுறதுனால கண்டிப்பாக ஆப்ஷன் ப்ரீமியமும் அதிகமாகும். ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாகுது அப்படின்னா வால்டலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 19 கிட்ட இருந்த நம்ம இந்தியா விக்ஸுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26.22% வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒரு ஃபால்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நேற்று 16.52ல் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 வரைக்குமே வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்டிஃபான ஃபால். இதில் எப்படி ப்ரோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி நேற்று மார்னிங் வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்போது 495 இருந்தது. ஓகேங்களா, நான் வந்து 380 390ன்னு சொல்லிட்டேன், சாரி. 495 இருந்த ப்ரீமியம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இஓடி. ஸோ இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம், அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ குறையிறதை வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, ஸோ நல்லாவே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 279 வரைக்குமே வந்திருந்தது. ஸோ இட்ஸ் வந்து வெரி ஹியூஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹையிலேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு. ஓகேங்களா, 200 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது 200 × 75 நம்ம போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000 வந்து ஒரு நல்ல டிகே கிடச்சிருக்கும். இல்லை நான் வந்து ஸ்ட்ராடல் போடல, மார்க்கெட் பயமாக இருக்குது, நான் வந்து அயன்ஃப்ளை மாதிரி எடுத்திருந்தா கூட அதுக்கு பாதி, எனக்கு தெரிஞ்சு பாதிலாம் இல்லை, ஏன்னா இன்னும் கூட வந்து ஓடிஎம்மில் கால் சைட்லையும் புட் சைட்லையும் ப்ரீமியம் ஹோல்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஐவி கிராஷ் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அட் த மணியில் தான் ஐவி கிராஷ் நடந்தது. எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க நம்ம டெய்லி போடுற வீடியோவில் ஐவிபி 99 98 இருந்தது. இப்போ பாருங்கள் ஐவிபி 37. இதுதான் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இதே ஐவி 26ல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12.8. ஓகேங்களா, அப்போ என்ன நடந்திருக்கும், கிட்டத்தட்ட நியரில் இருக்கிற அதாவது அட் த மணி சுற்றி இருக்கிற ஆப்ஷனில் தான் ப்ரீமியம் நல்ல ஒரு டிகே கிடச்சிருக்கும். ஏன்னா அங்கே தான் ஹெவி ப்ரீமியம் இருந்தது. மற்ற இடத்துலலாம் ஓரளவு தான் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இருந்திருக்கும், ப்ரீமியம் டிகே இருந்திருக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும் இதோட ஃபாஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நியர் ஏடிஎம் கிட்ட தான் இருந்திருக்கு. இப்போ ஐவி என்ன இருக்குன்னா ஸ்கியூ வந்து மாறி இருக்குது. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட் போனாலும் கவலை இல்லை, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 250 பாயிண்ட் போனாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கனால வர இருக்கிற இன்னொரு 3-4 நாள் இதே மேலே கீழே ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ 475லேருந்து 280 சொல்லும்போது 200 பாயிண்ட்டு 15,000 ரூபா ஒரே நாள் வந்து கிரெடிட் வந்து அதாவது பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்ம அயன்ஃப்ளை எடுத்திருந்தால் கூட மினிமம் வந்து ஒரு 10,000 அது வந்து எடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா, பட் கம்ப்ளீட்டாக வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்றதுனால மார்க்கெட்லாம் ஒரு சைட் ரேலி ஆச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஹெவியாக தான் இருந்திருக்கும், மாறி இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற ரிஸ்க்கு தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா ஐவி கிராஷ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது தான் நான் பெருசாக பார்க்குறேன், பேசுகிறேன், கொள்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ செக் பண்ணுங்கள். வர இருக்க நாட்களில் கண்டிப்பாக ஐவி ஷூட்டப் நடக்கும். அகைன் ப்ரீமியம் கொஞ்சம் ஏற வாய்ப்பு, ஏறனா பெருசாக ஏறாது, பட் ஐவி மார்க்கெட்டில் இருக்கனால வால்டலிட்டி எதிர்பார்க்கலாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே அப்படின்றது தான் என்னோடய வியூ. லெட்ஸ் சி, பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.